அட்லிக்கு அடுத்தது 1 2 கிடையாது, எடுத்து 2000 கோடி தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணியிருக்காராம். ஸோ யாருன்னு கேட்டால் அப்படியே மிரண்டு போயிடுவீங்க. பாலிவுட்லேயும் ரொம்ப மோஸ்ட் வாண்டடான டேரக்டராக இருக்காரு இந்த ஜவான் படத்துக்கு அப்புறமா. ஏன்னா அப்படி ஒரு படத்தை ஷாருக் கானை வச்சு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு படம் இயக்க போகிறதாகவும் அதில் சல்மான் கானையும் சேர்த்து நடிக்க வைக்க போகிறதாகவும். இப்படி பாலிவுட்டில் ஸ்டார் அப்படின்னா சல்மான் கான், நம்மளுடைய ஸ்டார் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார், 2 பேரையுமே சேர்த்து ஒரு படம் பண்ணலாம். அது போதுமே, தமிழ் இந்தியில் அடிச்சு தூக்கும் 2 பேர் இருக்காங்க சொன்னால் அதர் லாங்குவேஜ்லையும் பார்ப்பாங்க. அப்போ 2000 கோடி கன்ஃபார்ம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு இப்போயே ஒரு ஸ்டாம்பு போட்டாச்சு. ஸோ பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த கூலி படம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது மேபி அப்படியே அவர் அங்கே ஜம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி அந்த போயிட்டு பாலிவுட்டெல்லாம் ஒரு பெருசாக கலக்கிட்டு திரும்ப வரலாமா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்களா? சரி, இப்படிலாம் சொல்லும் போது தான் நமக்கே ஒரு கியூரியாசிட்டி வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷோடைய படங்கள் நிறைய நிற்கிது. குபேர் ஒரு பக்கம் நிற்குது, இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்க போகிறோம், அது ஒரு பக்கம் நிற்குது. குபேராவது பரவாயில்ல, ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. பட் இந்த படம்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே கிடையாது. இது இல்லாமல் இவர் இட்லி கடை அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு. நிலவுக்கு என் மேல் நடிக்கும் படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்படி பேக் டு பேக் படங்கள் வச்சுருக்கும் போது நாங்கள் பாலிவுட்லேயும் போய் கலக்கோம்ல அப்படின்னு சொல்லி தேரே இஷ்க் மேன் அப்படின்ற ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் யாருப்பா ஹீரோயின்னு கேட்டால் கீர்த்தி சோனன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. எஸ், கீர்த்தி சோனன் தான் இதில் கதாநாயகியாக நடிக்க போகிறாங்களாம். ஆல்ரெடி நம்ம பாலிவுட்டில் தனுஷ்க்குன்னு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ வருஷத்துக்கு ஏதாவது அதர் லாங்குவேஜில் போய் படம் பண்ணிருன்னு எழுதி வச்சிருப்பார் போல். அந்த மாதிரி இந்த வருஷம் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. நவம்பர் மாதம் இந்த தேரே இஷ்க் மேன் படத்துடைய ரிலீஸ் டேட்டை சொல்லியிருக்காங்க. இடையில தமிழ்லேயே நிறைய படங்கள் தனுஷ்க்கு ரிலீஸ் ஆக காத்திருக்கு. பாலிவுட்டில் ஆல்ரெடி தனுஷை பற்றி பேசியாச்சு. இப்போ தனுஷை வச்சே இயக்குனர் மறுபடியும் பாலிவுட் போகிறாராம். என்னன்னா கேப்டன் மில்லர் அப்படின்ற படம் தெரியும். இந்த படத்தோட இயக்குனர் அருண் மாதேஸ்வர். ஆல்ரெடி 2021 ரிலீஸ் ஆன ராக்கி அப்படின்ற படத்தை இயக்குனார். அதுக்கப்புறமா தான் இயக்குனர் அறிமுகமானார். இது இல்லாமல் சாணி காகிதம், அதுக்கப்புறமா கேப்டன் மில்லர், இதில் தனுஷ் நடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிவராஜ்குமார் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருப்பார். அடுத்தபடியாக இவர் என்னப்பா கை வைக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா இங்கெல்லாம் கிடையாது, நாங்கள் அப்படியே பாலிவுட் கிளம்புறோங்க அப்படின்னு சொல்லி பாலிவுட்டில் அருண் மாதேஸ்வர் ஒரு படம் பண்ண போகிறதா இப்போ தகவல் பரவிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ கொஞ்ச நாள் வெயிட்டிங்கில் இருந்தேன். இப்போ வந்துட்டு எல்லாம் அப்டேட்டோட அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் கூடிய விரைவில் யார் ஹீரோ, ஹீரோயின், டெக்னிக்கல் க்ரூஸ் எல்லாம் யார் அப்படின்றதும் மொத்தமாக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். வெந்து தணிந்தது காடு அப்படின்ற ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அதுதான்ப்பா சிம்புடைய கம்பேக் பெருசா அப்படின்ற மாதிரி, என்ன ஸ்லிம்மாக இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆனாங்க. இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டியாக இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு கௌதம் வாசுதேவன் கிளியராக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாரும் அவர் தான் பிஸி. ஏன்னா அங்கே போய் பார்த்தா மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, இங்கே வந்து பார்த்தா தமிழில் ஒரு படம் இயக்க போகிறார். இப்படிலாம் சொன்னால் அப்புறம் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு கிளியர் அண்ட் கட்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னென்னா ஆல்மோஸ்ட் வெந்து தணிந்தது காடு படத்துடைய ஃபஸ்ட் பார்ட் அது ரிலீஸ் ஆகும்போது பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடினாங்களே தவிர்த்து அந்த படத்தை பெருசாக அங்கேயும் கொண்டு போகல. அதே மாதிரி சிம்புவும் அதில் இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டார். அதனால தான் இந்த படத்தை செகண்ட் பார்ட்டு கொண்டு போக முடியாமல் இருக்குது. ஆனால் ஸ்கிரிப்ட் வேலைலாம் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருச்சு. சிம்பு ஓகேன்னு சொன்னால் அடுத்து நம்ம அந்த படத்தில் கை வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எப்போனாலும் சிங்கலுக்காக காத்திருக்காரா கௌதம் வாசுதேவ் மேனன். இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்லையும் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care.